Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான ஒரு மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல ஒரு 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்து வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். டக்குன்னு நம்ம இந்த மட்டன் சுக்கா செஞ்சிரலாம். ஈஸியான ரெசிபி. இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து சாம்பார் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு 4 ஸ்பூனு காரத்துக்கு தகுந்த மாதிரி. வரமிளகாய் தூள் கிடையாது, சாம்பார் தூள் இது. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எந்த ஒரு இஞ்சி பூண்டு மசாலா இல்லாமல், மல்லித்தூள், வரமிளகாய் தூள் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்டான ரெசிபி. டக்குன்னு செஞ்சிடலாம். மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுடலாம். நல்லா சாஃப்டாகணும். இப்போ பாருங்கள், நல்லா மட்டன் குக் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் இப்போ ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அடுத்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். மூடி போட்டு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவியோடு வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். நம்ம மட்டன் சுக்கா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எங்கேயாவது ட்ராவலிங் பண்ணனாலோ இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஒரு 2 டேஸ்க்கு நம்மளுக்கு இது கெடாமல் இருக்கும். ட்ராவலிங்க்கு எடுக்கிறப்ப இன்னும் நல்லா நம்மளுக்கு சுக்காவாக ஆயிடணும், கொஞ்சம் மொறுன்னு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.